Hello everyone. This is continuation of my earlier lecture on Article 22. This part we are going to particularly discuss about Article 22 subclass 3 to subclass 7. Okay, so we all know that Article 22 is regarding rights of arrested person. So first of all, Article 22 comes under fundamental rights. Fundamental rights is part 3 of Indian Constitution. Okay, so in this lecture we going to discuss about what are all the rights a detainee have. So who is detainee, what is preventive detention, what are all the rights a detainee have, everything in this session we going to discuss. Okay, so before commencing about preventive detention, let's recap the Article 22 subclass 1 and 2. Okay, we have already elaborately discussed. So just outcome of that Article 22 subclass 1 and 2, a arrested person have 4 kinds of rights. We all know that 4 kinds of rights. So first one, right to be informed. Second one, right to consult and to be represented by lawyer of his own choice. The right to be produced before a magistrate within 24 hours. Freedom from detention beyond the set period except by the order of the magistrate. Right? So this 4 types of rights which is guaranteed to the arrested person or accused under Indian Constitution. This 22(3) clearly said that nothing in this class 1 and 2 shall apply to any person who for the time being in an enemy alien or to any person who is arrested or detained under any law providing for preventive detention. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரியுது ஆர்டிக்கல் 22 மூலமாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த ஷரத்து 22(1)(2) அதை சொல்லுது. ஷரத்து 22(3) சொல்லுது இந்த மேலே சொன்ன 4 ரைட்ஸும் டைம் பீயிங் எனிமி ஏலியனாக இருக்கிற பர்சன், நாட்டை சேர்ந்த பர்சனுக்கோ இல்லை ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற தடுப்பு காவல் சட்டத்தால் கைது செய்யப்பட்டவங்களுக்கோ இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணது. இந்த லெக்சரில் நம்ம ப்ரெவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் இஸ் ப்ரெவென்டிவ் டிடென்ஷன்? ஸோ ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான டெஃபினிஷன் அப்படின்றது எந்த ஒரு ஜூரிஸ்டும் இது வரைக்கும் கொடுக்கலன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் எந்த ஒரு லாலையும் எக்ஸாக்டாக வாட் இஸ் ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் இல்லை. பட் கேஸ் பை கேஸ் ஃப்ரம் past experience from the court, we can understand the meaning of preventive detention, that preventive detention means it will prevent the person before he commit the crime. ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒரு குற்றத்தை செய்வதற்கு முன்னால் அவனை கைது செய்து அல்லது அவனை தடுத்து நிறுத்துவது தடுப்பு காவல் சட்டம் அல்லது ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பர்சன் இருக்கான், அவன் ஒரு குற்றம் செஞ்சிட்டான் அப்படின்னா குற்றம் செஞ்சதற்கு பிறகு அந்த குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கறது அப்படின்றது புனிட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புனிட்டிவ் ஜஸ்டிஸ். அப்போ ஒரு குற்றம், அந்த குற்றம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒருவனுக்கு தண்டனை கிடைக்குமானால் அது புனிட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னாலேயே அவனை தடுத்து நிறுத்துறது, அவனுக்கு உன்னால் வெளியே விட்டால் இந்த பிரச்சனை வரும், இந்த தீங்கு நடக்கும், இல்லை இந்த குற்றம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானித்து ஒருத்தனை தடுப்பு காவலில் வைக்கிறது அப்படின்றது ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தெளிவாக புரியுது இல்லையா? ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது ஒரு ஆக்ட், அதாவது ஒரு கிரைம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு வர்றது ப்ரெவென்டிவ் டிடென்ஷன்.
ஒரு ஆக்ட் கமிட் ஆனதுக்கு அப்புறம், ஒரு கிரைம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் வர்றது புனிட்டிவ் ஜஸ்டிஸ். ஜஸ்ட் பாருங்க, புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது டிடென்ஷன் ஆஸ் எ பனிஷ்மெண்ட் ஃபார் த கிரைம் கமிட்டட் பை an individual. It takes place after the actual commission of an offense or at least after an attempt has been made. ஓகே, அப்போ ஒரு அட்டம்ப்டோ இல்லை ஒரு கமிட்டடோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டா அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது புனிட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரிவென்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றது the imprisonment of a person with the aim of preventing them from committing further offenses or of maintaining பப்ளிக் ஆர்டர். ஓகே, அப்போ பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவனை ஃபர்தராக தவறு குற்றம் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவோ ஒருத்தங்களை தடுப்பு காவலில் வைக்கிறது அப்படின்றது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த த்ரூ அவுட் திஸ் லெக்சர் நம்ம இந்த டிடென்யூ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டோர், அப்போ அரஸ்டட் வேற, டிடென்யூ வேற, அந்த விஷயத்த நம்ம எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அரஸ்டட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குற்றம் செஞ்சு அவங்க கைது செய்யப்படுறது அரஸ்டட். டிடென்யூ குற்றம் செஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. குற்றம் செய்யாததுக்கு முன்னாடி கூட இவரை வெளியே விட்டா, இவர் வெளியே இருந்தா குற்றம் நடக்கும் அப்படின்ற ரீசனுக்காக ஒருத்தங்களை தடுப்பு காவல்ல வைக்கிறது அப்படின்றவங்கள டிடென்யூ அப்படின்னு சொல்றோம். அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பத்தி நம்ம பேசுறப்ப அவங்கள நம்ம we not called as accused or arrested one, they are detenues. Okay, they are detenues. That word you have to remember it. Okay, and then in the preventive detention and இந்தியாவை பொறுத்த வரைக்கும் it is very, it may be the surprising to you, in வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரியும் பீஸ் டைமில் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ற ஆக்டே இல்லை. ஒன்லி இன் இந்தியா peace time also the preventive detention is existing. So we know that war time different from peace time. அப்போ ஒரு வார், ஒரு போர் நடக்கிறப்போ ஒரு நாட்டில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கிறது அப்படின்றது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பீஸ் டைமில் கூட எதுக்காக ஒரு நாட்டில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான டிபேட்டபிள் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பில்லை, ஆக்டை ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொல்றாரு, who said that he had several sleepless nights before he could decide that it was necessary to introduce such a bill அப்படின்னு சொல்றாரு. அப்போ பல தூங்காத இரவுகள் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுடைய எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தெரியும். அப்போ ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றவாளியை கைது செய்கிறது அப்படின்றது உலக நாடுகளில் இல்லை எல்லா பொதுவான கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் வெளியே இருந்தால் இவரால் குற்றம் ஏற்படும் அப்படின்னு அந்த அத்தாரிட்டி நம்புகிற பட்சத்தில், அந்த நம்புகிற பட்சத்தில் நம்ம இங்கே சொல்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் we will discuss that. அப்போ அந்த அத்தாரிட்டி நம்புகிற பட்சத்தில் குற்றம் செய்வதற்கு முன்னால் ஒருத்தரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், ஏன்னா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லேருந்து ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 22 உள்ள சொன்ன 1 and 2 அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதாவது எதற்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கான அட்வொகேட் வைக்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் இமீடியட்டாக கிடைக்காது, 24 ஹவர்ஸில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, 24 ஹவர்ஸ் தாண்டி அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அப்போது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கைது செய்யப்படுறவங்களுக்கு அரஸ்டட் பர்சனுக்கு இருக்கிற எந்த ஒரு ரைட்ஸும் இருக்காது. அப்படின்றப்ப அத்தாரிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை எப்படி வேணாலும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட்டில் வல்லபாய் பட்டேல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்தியா மாதிரியான மல்டி கல்ச்சுரல் அல்லது மல்டி லாங்குவேஜ், மல்டி ரிலீஜன் இருக்கிற ஒரு கண்ட்ரியில்
இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன், இந்தியா இஸ் ஃபெடரல் ஸ்டேட் ஆல்சோ. அப்படின்றப்போ ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் எப்பயுமே ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கணும். இந்த ரீசனை எல்லாம் இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இல்லாமல் போனால் எனி டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை, செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் த ஸ்டேட்டோ இல்லை ஒரு த்ரெட்டோ கொடுத்து ஈஸியாக இந்தியான்ற ஒரு நாடை உடைச்சிட முடியும் அப்படின்றத பிலீஃப் இருக்கிறதுனால இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வந்து யாராவது ஒருத்தங்க கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாக செயல்படணும்னு நினச்சாலே அவங்களுக்கு அரெஸ்டட் பர்சனுக்கு இருக்கிற எந்த ஒரு ரைட்ஸும் இல்லாமல் அவங்கள ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லா தேவைப்பட்டுச்சு. அப்படின்றதுனால இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போது இப்போ நம்ம என்ன இந்த ஸ்டேஜில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் பிஃபோர் கமிட்டிங் த ஆக்சுவல் அஃபென்ஸ், இஃப் அ பர்சன் வாஸ் டிடைன்ட், he is arrested or he is detained by the Preventive Detention Act. After he commits the crime, he is the arrested person. Okay, so இந்த preventive detention கொண்டு வரத்துக்கு எந்த கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு? லைக் we have a federal system, so central government and state government, both the systems are there, no? So எந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த preventive detention கொண்டு வரதுக்கான ரைட்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 7ல கிளியரா சொல்றாங்க, the union has exclusive power entry 9 of list 1 only when such law is required for reason connected with defense, foreign affairs or security of India. Okay, so அப்போ இந்தியாவுடைய டிஃபென்ஸுக்காகவும் இந்தியாவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ்க்காகவும் செக்யூரிட்டி ஆஃப் த இந்தியாவுக்காகவும் இந்த 3 ரீசனுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் சென்டர், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் கொண்டு வரத்துக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதே டைம் ஸ்டேட்டுக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் செப்பரேட்டாக கொண்டு வரதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்படின்றத என்ட்ரி 3 ஆஃப் லிஸ்ட் 3. லிஸ்ட் 3 அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ட்ரி 3ல சொல்கிறாங்க, எ ஸ்டேட் ஹேஸ் பவர் கன்கரண்ட்லி வித் த யூனியன் டு ப்ரொவைட் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃபார் ரீசன் கனெக்டட் வித் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் or the maintenance of supplies and services essential to the community. ஓகே, ஸோ இங்களும் ஒரு 3 விதமான ரீசன் சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வரலாம். த திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு ஆக்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஆக்டை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் 2ல நம்ம படிக்கிறப்ப வில் எலாபரேட்லி டிஸ்கஸ். பட் so far you just understand that from entry 9 list 1, state government, central government have the right, and then entry 3 list 3, state government also have right to bring preventive detention act under some circumstances. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருக்கும் வேறு வேறு ரீசனில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வரதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த கிரவுண்ட்ஸில் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா, த கிரவுண்ட்ஸ் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், maintenance of supplies and essential services and defense, foreign affairs or security of India அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ். ஸோ இந்த ரீசன்லலாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒன்றில் இருக்கிறது. ப்ளஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இதில் இப்போ நம்ம பார்த்த இதில் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்னா என்ன நமக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் எசென்ஷியல் சர்வீஸ் அண்ட் டிஃபென்ஸ்னா என்னன்னு தெரியும், ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியானா என்னன்றது நமக்கு தெரியும். பட் இதில் ஒரு வேர்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர். ஸோ வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர்? ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு ரிலேட்டடான இன்னொரு டேர்ம் பற்றி நம்ம பார்க்க வேணும். அப்போது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் ஒரு சைட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஒரு சைட். பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்ன, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்னன்ற 2 விஷயம் பார்த்தோம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது law and orderனா என்ன, பப்ளிக் ஆர்டர்னா என்ன அப்படின்றது. ஸோ law and order பப்ளிக் ஆர்டருக்கும் ஒன்ஸ் அகைன் there is no definite definition. ஓகே, ஃப்ரம் கோர்ட்டில் கொடுத்த வெர்டிக்ட்ல இருந்து தான் நம்ம இந்த law and order பப்ளிக் ஆர்டர்ன்றதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு தட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இதை புரிய வைக்கணும் அப்படின்னா law and orderக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷனாக இதை பார்க்கலாம். எப்படி ஈக்குவேஷனாக பார்க்கலாம்? ஆல் த பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் ஆர் law and order ப்ராப்ளம், பட் ஆல் த law and order ப்ராப்ளம் ஆர் நாட் பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது law and order ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமே. ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மர்டர் நடக்குது. அப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்றது இட் இஸ் எ law and order ப்ராப்ளம். ஆனால் அந்த கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த பாடியை எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு அந்த பாடியை ரோட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. க்ரைம் ஒன்று தான், மர்டர் நடந்திருக்கு. மர்டர் பாடியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யாரு கொலைன்னு கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். பனிஷ்மெண்ட் அண்டர் ஐபிசி இது தனியாக போகும். law and order ப்ராப்ளம். ஆனால் அந்த கொலையை காரணமாக வச்சு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ரோடு மறியல் நடக்குது, இதனால ஏற்படுற விஷயம் பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம். அப்போது இன்சிடெண்ட் ஒரே இன்சிடெண்ட் தான், எது? அந்த மர்டர். அப்போ அந்த மர்டர் அப்படின்றது law and order-ஆ இல்லை பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுன்றது சொசைட்டியில் அந்த மர்டரால் ஏற்படுற இம்பேக்ட். நான் சொல்கிறது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மர்டர் நடக்குது, அந்த மர்டரால் சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மர்டர் அப்படின்றது law and order ப்ராப்ளமா பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளமா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மட்டும்தான், இல்லை பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் இது வரும் அப்படின்ற ஒரு ப்ராக்சிமேட் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் போட முடியும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதை வச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. டாக்டர் ராம் மனோகர் லோகியா விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா சொல்கிறாங்க, எனி கான்ட்ராவென்ஷன் ஆஃப் லா always affected order, but before it could be said to affect public order, it must affect the community or public at large. And the next one, Arun Ghosh versus State of West Bengal, same Justice Hidayatullah தான் சொல்றாங்க, law and order and public order was one of degree and extent of the reach of the act in question upon society. Acts similar in nature but committed in different context and circumstance might cause different reactions. In one case, it might affect the problem of the breach of law. Acts similar in nature but committed in different contexts and circumstance might cause different reactions. In one case, it might affect the problem of branch of law and order, and in another, the branch of public order. Okay, so I think you can understand. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சேம் மர்டரை வச்சு சொல்கிறோம். ஒரு நார்மலான பர்சன் சொசைட்டியில் ஒரு நாளைக்கு எவ்வளவோ கொலை நடக்குது, அப்படி ஒரு மர்டர் நடக்குது அப்படின்றப்ப அது 10-11 ஒரு மர்டராக போயிடுது. அது law and order ப்ராப்ளம். பட் அதுவே ஏதோ ஒரு கம்யூனிட்டி தலைவர் மர்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட மர்டராக இருக்கட்டும், சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனோடைய ஒரு மர்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி மர்டர்ஸ் நடக்கிறப்ப ஒரு நாளைக்கு 1000 மர்டர் நடந்தாலும் இருக்காத இம்பேக்ட் ஒரு கம்யூனிட்டி லீடர் மேலே நடக்கிற மர்டர்னால ஒரு பெரிய இம்பேக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ஆக்ட் மே பி சேம், மர்டர் அப்படின்ற ஆக்ட் மே பி சேம், பட் அதோட இம்பேக்டை வச்சு தான் நம்ம அதை law and order ப்ராப்ளமா
பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல போகிறோம். பப்ளிக் ஆர்டர் லைஸ் not in the nature of the quality of the act but in the degree and the extent of its reach upon the society அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா என்ன, பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம்னா என்னன்னு தெரியும். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு ப்ராக்சிமேட் இருந்துச்சு அப்படின்னா யாராக இருக்கிறாங்களோ அவங்கள டிடென்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்கிறப்ப அந்த அத்தாரிட்டிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்படின்னு சொன்னேன், அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே அத்தாரிட்டி யார் அப்படின்னா டிடென்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிடென்ஷன் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டிக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கொடுத்துருக்க பவர் என்ன அப்படின்னா, இஃப் ஹீ திங்ஸ் சப்ஜெக்டிவ்லி ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் even a single act also he can be treated as a preventive detention ground. I'll explain it. Okay? Subjective satisfaction, objective assessment. இதை மறுபடியும் இன்னொரு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பக்கம், அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன, அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா. எக்ஸாம்ஸ் எழுதுறதுல ரெண்டு விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. ரைட், அப்போ அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டினில் ஆன்சர்ஸ் எப்படி பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர், 4 ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர் ரைட். பட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் வித்தியாசமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ திருத்துற டீச்சருக்கு அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14, 15, 21, 25 அப்படின்னா 14 டிக் பண்ணியிருந்தால் மட்டும் ஒரு மார்க் கொடுத்துட்டு போயிட முடியும். ஆனால் டிஸ்கிரிப்டிவில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை படித்து பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு அந்த ஆன்சர் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் அவர் அதுக்கு மார்க் கொடுப்பார். நான் சொல்கிற எக்ஸாம்பிள் புரியுது இல்லைங்களா. அப்போது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது டீச்சர் அவர் முடிவு பண்ணணும் இந்த ஆன்சர் ரைட்டா தப்பான. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு ஆல்ரெடி தட் இஸ் த ஆன்சர் இஸ் ஃபிக்ஸட். ஃபிக்ஸ் பண்ண ஆன்சரை யாராவது டிக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு மார்க் கொடுக்க முடியும். ஈக்குவாலிட்டின்றதுக்கு 21 டிக் பண்ணியிருந்தா நான் மார்க் போட முடியாது. ஆனால் ஈக்குவாலிட்டி அப்படின்றத டிஸ்கிரிப்டிவில் கொடுக்குறப்ப நான் 21 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா கோல்டன் ட்ரையாங்கிள்லேருந்து நீங்கள் 19 இருக்கலாம், 14 இருக்கலாம், என்ன வேணால் எழுதி அதை கொண்டு வந்து அந்த 14 ஈக்குவாலிட்டின்னு நீங்கள் கனெக்ஷன் பண்ணால் கூட அதுக்கு மார்க் போடுற அந்த ரைட்ஸ் அப்படின்றது இல்லை. அந்த விஷயம் இட் இஸ் அப் டு த டீச்சர், டிஸ்கிரிப்டிவ்க்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கும். ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை இந்த இடத்துல சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்டில் கொண்டு வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அத்தாரிட்டிக்கு அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ ஏ அப்படின்னு ஒரு பர்சனை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் ஒரு 2 கொலை பண்ணியிருக்கணும், அவரால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கணும், இல்லை ஒரு இந்த மாதிரியான ஐபிசியில் இத்தனை விதமான செக்ஷனில் அவர் மேலே கேஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் ஒரு 16 கேஸ் இருக்குது, இந்த 16 கேஸ் இருந்தால் மட்டும்தான் இவர் மேலே நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போடணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் இருந்தால் அதை நம்ம அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் கிடையாது, சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரோட்டில் 10 கொலை பண்ணவன் சுற்றிட்டு இருப்பான், இல்லை ரெகுலராக ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருப்பான், அவன் மேலே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் விழாது. ஆனால் ஒரே ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பான், அந்த ஆக்ட் மூலமாக இல்லை அந்த ஆக்டை அவன் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியுது, அந்த ஆக்டை அவன் பண்ணுனா அப்படின்னா அதனால
பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், இல்லை நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், இல்லை ஃபாரின் அஃபேர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். அப்படின்ற மாதிரி கிரவுண்ட்ஸில் ஏதாவது ஒன்று ஒரே ஒரு அஃபென்ஸ் நடந்தால் கூட செய்கிற பர்சனை பொறுத்து இந்த டிடென்யூ அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா ஈவன் ஒரு கேஸ் இருந்தால் கூட இல்லை ஃபஸ்ட்டு ஆக்ட்லேயே கூட அவங்க மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போட முடியும். அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் முக்கியம்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் ஃபேக்ட், இப்போ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இவர் ஒருத்தர், இவரால் இவ்வளவு புகழ் பெற்றவர், இல்லை இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இவர் வெளியே விட்டால் இந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த அப்ராக்சிமேட்டினால இவரை தடுப்பு காவலில் நம்ம வைக்கணும். லைக் தட் இட்ஸ் கோர்ஸ். அப்போ அந்த மெட்டீரியல் ஃபேக்டை பேஸ் பண்ணி ஒரிஜினலாக ஆக்ட் நடந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்டை யார் கமிட் பண்ண போகிறாங்களோ அவங்கள டிடென்ஷனில் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இன் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆக்டும் எவ்வளோ செக்ஷன் என்ன பனிஷ்மெண்ட் அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஃப்ரம் த இண்டிபெண்டன்ஸ் இன்னைய வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நமக்கு இருந்திருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த 1950 கொண்டு வந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்றது 1969 வரைக்கும் அந்த ஆக்ட் இருக்குது. அந்த 1969க்கு அப்புறம் அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணிடுறாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா அப்படின்னு ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த மிசா அப்படின்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971 கொண்டு வராங்க. அந்த 1974 கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974. இதை காஃபி போசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காஃபி போசா, COFEPOSA அப்படின்றது ஷார்ட்டாக நம்ம காஃபி போசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974 அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் 1978 மிசா ரிப்பீல் பண்ணுறாங்க. 78 மிசா ரிப்பீல் பண்ணுறாங்க. 1980 நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSA அப்படின்னு ஃபேமஸாக நம்ம இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ஃபோர்ஸில் இருக்குது. அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 கொண்டு வராங்க. ஸோ டைம் டு டைம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது இப்போது ரீசண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நமக்கு தெரியும். அது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 கொண்டு வராங்க. அண்ட் தென் அதே 1980 ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று வருது. இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர் அண்ட் எசென்ஷியல் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்காக இந்த 1980 இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. அண்ட் தென் டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1985. ஸோ ஃபேமஸாக தடா ஆக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தடா அப்படின்றது 1985 கொண்டு வராங்க. இதுவுமே ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். இந்த தடா 1985 1895 வரைக்கும் இந்தியாவில் இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002 கொண்டு வந்தது. 2004 இதோடைய வேலிடிட்டியும் முடிஞ்சு போகுது. அதோடைய 2004 அந்த ஆக்டும் ரிப்பீல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது மேலே இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, காஃபி போசா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை நம்ம ஒரு 2 விதமான ஹெட்டுக்கு கீழே கொண்டு வந்துட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் செக்யூரிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் செக்யூரிட்டி. இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்றது ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுடைய செக்யூரிட்டியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது செக்யூரிட்டி பர்பஸுக்காக கொண்டு வர ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் ஒரு பக்கம் இருக்குது.
இன்னொரு பக்கம் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸை பனிஷ் பண்ணுறதுக்காக, எக்கனாமிக் அஃபெண்டர்ஸும் பனிஷ் பண்ணுறதுக்காகவும் எசென்ஷியல் சர்வீசஸ் மக்களுக்கு போய் சேரணும், அதை தடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் யாராவது பண்ணால் அவங்களையும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எடுக்க முடியும் அப்படின்றது. நம்ம இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் கடத்தப்பட்டவர் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது அப்படின்னு. அப்போ இந்த குண்டாஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது, குண்டாஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி ஸ்லைடில். ஸோ நம்ம இந்த குண்டாஸ் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஓகே, அவர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் அவர் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு ஆர்டிகல் 22(1)(2)ல இருக்கிற எந்த ஒரு ரைட்ஸும் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத நம்ம டைம் டு டைம் நம்ம மெமரியில் நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ ஓகே, ஸோ அப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறப்ப இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்றத 2 விதமான பெரிய ஹெட்டில் நம்ம பிரிச்சிடறோம். ஒன்று செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அல்லது எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படின்ற இந்த 2 விதமாக நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் மீது குண்டர் சத்தம் பாய்ந்ததுன்ற நிறைய நியூஸஸ் நம்ம கேட்கணும். அப்போ அந்த குண்டாஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அந்த ஆக்டுக்கு பேர் குண்டாஸ் ஆக்ட் கிடையாது. ஆக்டுடைய பேர் தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பூட்லெக்கர்ஸ், ட்ரக் அஃபெண்டர்ஸ், ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ், குண்டாஸ், immortal trafficking offenders, sand offenders, sexual offenders, slum grabbers and video pirates Act 1982. ஓகே, இவ்வளோ பெரிய பேர், இந்த இவ்வளோ பெரிய பேரை நம்ம சொல்ல முடியாதுன்றதுனால தான் we'll call it as a கூண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கூண்டாஸ் ஆக்ட் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கூண்டாஸ் ஆக்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது மாதிரி அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இன் கூகுள் யூ கேன் சர்ச் இட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அஃபென்சஸ் எல்லாம் கூண்டாஸ் ஆக்டில் வராங்க. அப்போ பூட் லெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் பூட் லெக்கர் அப்படின்னா அந்த பூட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லிப்பர்லேயோ அந்த ஷூலேயோ வச்சு ஸ்மகிள் பண்ணுறவங்க அவங்கள பூட் லெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பூட் லெக்கர்ஸில் ஆரம்பித்து ட்ரக் அஃபெண்டர்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸாக இருக்கட்டும், ரீசெண்டாக நமக்கு தெரியும் லாஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு லாஸ்ட் ரெஜிமில் இந்த சாண்ட் அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, மணல் கொள்ளையர்களையும் குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்ம கேட்டிருப்போம். ரைட், அந்த மாதிரி அது எதுக்காக ஒரு எசென்ஷியல் சர்வீஸாக இருக்கும், இல்லைன்னா பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டேட்டுடைய செக்யூரிட்டி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த பேஸ் பண்ணி இந்த எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் ஒரு பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸோ செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டோ இல்லை எசென்ஷியல் சர்வீஸ்க்கு பாதிப்பு வர மாதிரி இருக்கோ எல்லா ஆக்டையும் நம்ம கொண்டு வந்து இந்த கூண்டாஸ் ஆக்ட் கீழே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோடைய செக்ஷன் 2(f) ஸ்டேட்ஸ் கூண்டா மீன்ஸ் எ பர்சன் who either by himself or as a member of or leader of a gang habitually commits or attempt to commit or abet the commission of offences punishable under chapter 16ல இருந்து ஐபிசியில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த கூண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கூண்டாஸ் அப்படின்றவர் யார் அப்படின்றத அந்த 2(f) சொல்லுது. ஒரு தனி மனுஷனாக இருக்கலாம், ஒரு மெம்பர் ஆஃப் த கேங்காக இருக்கலாம், லீடர் ஆஃப் த கேங்காக இருக்கலாம், இந்த மாதிரி யார் வேணாலும் அது கூண்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இந்த 1982 ஆக்டுக்கு கீழே இந்த ஆக்டிவிட்டீஸ் யார் பண்ணாலும் அவங்க மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்ற கூண்டாஸ் ஆக்ட் வரும். இப்போ இந்த கூண்டாஸ் ஆக்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வந்துட்டா என்ன, அதனால என்னென்ன ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படின்றத நம்ம இப்போ கான்ஸ்டியூஷனோட இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சோஃபார் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் புனிட்டிவ் டிடென்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு, பப்ளிக் ஆர்டர் அண்டு லா அண்ட் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்றதை பார்த்தோம். அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இவ்வளவு நேரம் பார்த்த இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்ற இந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 4 சொல்லுது, நோ லா ப்ரொவைடிங் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்
shall authorize the detention of a person for longer period than 3 months unless. ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியா, நம்ம வெர்பாட்டிக்கல் டேர்மாக ஒரு ஆர்டிக்கலும் பார்க்க வேண்டாம், அதை பற்றின என்ன விஷயம் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ. அப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 22(4) சொல்கிறாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கைது பண்ணப்பட்டவங்களை 3 மாதத்துக்கு மேலே டிடென்ஷனில் வைக்கக்கூடாது அன்லஸ். ஓகே, அப்போ 3 மாதத்துக்கு மேலே டிடென்ஷனில் வைக்கக்கூடாதுன்றது நம்ம இதை எங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அரெஸ்டட் பர்சனுக்கு இருக்கிற ரைட்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு அரெஸ்டட் பர்சன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இல்லாமல் புனிட்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் ஆன ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண உடனே வித்தின் 24 hours மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போகணும். ஆனால் இங்கே 24 hours மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகணுன்ற கண்டிஷன் கிடையாது. Without getting permission or without getting order from the judiciary, 3 monthsக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நம்ம ஜெயிலில் வைக்கிறதுக்கான டிடென்ஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. ஓகே, பட் இந்த 3 மாதத்துக்கு தாண்டி வைக்கணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு வரைக்கும் வைக்க வேண்டாம். 3 மாதம் தாண்டி ஒருத்தங்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 சப்கிளாஸ் ஏல சொல்கிறாங்க, அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணணும். அந்த அட்வைசரி போர்டில் who are or have been or are qualified to be appointed as judges of the high court அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி ஒருத்தங்களுக்கு தேவையோ அந்த தகுதி இருக்கிற யாராவது ஒரு பர்சன், மேக்சிமம் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸை இந்த இதுக்கு இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் ஜட்ஜை நம்ம இங்கே அட்வைசரி கமிட்டியில் அவரும் ப்ளஸ் 2 மெம்பர்ஸும் இங்கே அவங்கள வச்சு அவங்க ஒரு அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த அட்வைசரி போர்டு வித்தின் 3 monthsல கான்ஸ்டியூட் பண்ணணும். 3 monthsல கான்ஸ்டியூட் பண்ணி யாரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள நேரடியாக அந்த போர்டு முன்னாடி அனுப்பணும். போர்டு முன்னாடி நோ அட்வொகேட்ஸ் ஆர் அலவுட். ஓகே, நோ அட்வொகேட்ஸ் ஆர் அலவுட். பட் வெளியே அந்த அட்வைசரி போர்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிட்டெனியோ அட்வொகேட்டுக்கிட்ட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா அவர் பேசுகிறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது டிடென்ஷனில் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு. ஆனால் அந்த அட்வைசரி போர்டு முன்னாடி போகிறப்ப அட்வொகேட்ஸ் ஆர் நாட் அலவுட். அப்போ அங்கே ஜட்ஜஸ் இருக்காங்க, டிட்டெனியோ இருக்காரு, அவர் மேலே என்ன குற்றம், அந்த குற்றத்துக்கான மெட்டீரியல் ஃபேக்ட் மூலமாக அந்த அத்தாரிட்டி சப்ஜெக்டிவ்லி சாட்டிஸ்ஃபைடு அண்ட் தென் அவர் மேலே இந்த ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போட்டாங்க. இது கரெக்டா அப்படின்னு மட்டும்தான் அட்வைசரி போர்டு செக் பண்ணும். அட்வைசரி போர்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு கண்டினியூவாக 1 yearக்கு வித்தவுட் அப்ரோச்சிங் எனி கோர்ட் அவரை டிடென்ஷனில் வைக்கலாம். ஆனால் என்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் இப்போ இருக்கிற புது அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த டிடென்ஷனுக்கு இந்த டிடென்யூ பர்சனுக்கு சில ரைட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரைட்ஸ் அப்படின்னா, அட்வைசரி போர்டில் இது நடக்கிறது ஒரு பக்கம் நடந்தாலும் என் மேலே இருக்கிற குற்றம் அப்படின்றதே தவறானது, பொய்யானது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 32க்கு கீழேயோ 226 கீழேயோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே கைது பண்ணுற ஒருத்தங்களோ இல்லை எந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கைது பண்ணுறாங்களோ அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் இவங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு பவர் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போக முடியும். அதை தவிர கொடுக்காத பட்சத்தில் இந்த அட்வைசரி போர்ட் இவங்க மேலே சாற்றப்பட்ட குற்றம் உண்மை அப்படின்னு அவங்க ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் ஒவ்வொரு ஆக்டுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட், 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம். அந்த 1 year 2 year ஃபுல் விஷயம் அவங்க கோர்ட்டில் அப்பீல் போக முடியாது, அவங்க ஜெயிலில் தான் ஃபுல் டைமும் இருக்க வேண்டி வரும் அப்படின்றத விஷயத்த நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 5 பார்த்தீங்க அப்படின்னா, as soon as may be
communicate to such person the grounds on which the order has been made and shall afford him the earliest opportunity of making a representation against the ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத நீங்கள் அட்வொகேட் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. என்னை கைது பண்ணுறப்போ என்கிட்ட இந்த விஷயத்துக்காக தான் உங்கள் மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போடுறோம் அப்படின்றத சொல்லலாம். இல்லை என்கிட்ட சொன்னால் அந்த சப்கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்க்ளோஸ் ஃபேக்ட்ஸ் விச் சச் அத்தாரிட்டி கன்சிடர் டு பி அகைன்ஸ்ட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டு டிஸ்க்ளோஸ். அந்த விஷயத்த சொன்னால் அதனால பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது வரும் அப்படின்னா அப்போ சொல்ல வேண்டாம். டிடென்ஷன் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சொல்லணும். எதுக்காக சொல்லணும்? சொன்னாதான் என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக என்னால் தயாரிப்புலாம் செய்ய முடியும் அப்படின்றதுனால இமீடியட்டாக அரெஸ்ட் டிடென்ஷனில் எடுக்கிறப்ப சொல்லணும். அப்படி இல்லைனாலும் அதனால் பப்ளிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அவங்களுக்கு என்ன கிரவுண்ட் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக 22(7) பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்லிமெண்ட் மே பை லா பிரிஸ்கிரைப் அந்த 3 மாதத்துக்கு மேலேயும் அட்வைசரி போர்டில் பர்மிஷன் வாங்காமல் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு விருப்பப்பட்டால் அவங்க லா கொண்டு வரலாம் அப்படின்றதையும் 7 கொடுக்குது. ஜஸ்ட் அதை பாருங்கள். த சர்க்கம்ஸ்டான்ஸ் அண்டர் விச் அண்ட் த கிளாஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் கேசஸ் in which a person may be detained for a period longer than 3 months under any law providing for preventive detention without obtaining the opinion of an advisory board in accordance with the provision of subclass A of class 4 அப்படின்றதும். அப்போ class 4A என்ன சொல்லுது? within a 3 months there should be advisory board. advisory board உடைய பர்மிஷனோட தான் 3 months எக்ஸிட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க 7ல் பார்லிமெண்ட் சில கேசஸை கிளாஸஸ் ஆஃப் கேசஸ் அந்த கிளாஸஸ் ஆஃப் கேசஸ் எடுத்து இந்த மாதிரியான கேஸுக்கு 3 மாதம் கிடையாது 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ நாங்கள் அட்வைசரி போர்டு வைக்க மாட்டோம்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாவில் சொல்கிறாங்க அப்படின்னா தென் இந்த 4ல் சொல்கிற 4Aல சொல்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த 22 கவர் பண்ணிட்டோம். இந்த 22ல் 4 to 7ல் ஆர் இந்த 22(4) to 7ல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்தாங்க. அந்த 44th அமெண்ட்மெண்ட் இன்னைய வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரல. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறவங்க அந்த மாதிரியான ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? வித் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த அப்ராப்ரியேட் ஹைகோர்ட், ஒரு சேர்மனாக ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் அண்ட் தென் 2 நாட் லெஸ் தென் 2 கமிட்டி மெம்பர்ஸ் போடணும். அந்த 3 பேர் உட்காந்து அதில் ஒரு ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ் ஷுட் பி எ சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த 44th அமெண்ட்மெண்ட் இன்னைய வரைக்கும் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலை அப்படின்றதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நிறைய கேசஸ் இருக்குது. நீங்கள் புக்கில் இருந்து படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் we will discuss, கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தென் முக்கியமாக ஒரு 3 கேசஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்க கேசஸ் பார்த்தீங்கன்னா ஏகே ராய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த ஏகே ராய் யூனியன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் NSA அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றின அகெயின்ஸ்டான இந்த கேஸில் ஏகே ராய் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது இட்ஸ் ஆர்பிட்ரரி ஆக்ட். அவங்க நினச்சா யாரை வேணாலும் கைது பண்ண முடியும். அதனால இது அன்கான்ஸ்டியூஷனல்னு கேட்க சொல்லி கேஸ் போடுறாரு. அதில் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்கிறாங்க NSA வாஸ் நெய்தர் வேக் நார் ஆர்பிட்ரரி இன் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் தென் கார்ட்டர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் இஸ் ரிகார்டிங் தடா. ஓகே, தடா. அந்த தடா கேஸில் பார்த்தீங்கன்னா unless the crime alleged against an accused could be classified as a terrorist act, he should not be charged under the act. Okay, அப்போ இந்த தடா ஆக்ட் அப்படின்றது நம்ம டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் பண்ணணும்.
ஓகே, ஒருத்தன் கள்ள தூக்கி அடிக்கிறான் அப்படின்றதுனால இது கள்ள தூக்கி அடிக்கிறது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு அவன் மேலே தடா போட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ அந்த ஆக்ட் அப்படின்றது உண்மையாகவே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் தடா போடணும். இல்லை கள்ள தூக்கி அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ஆர்டினரி லாவில் ஐபிசிலேயோ என்ன பீனல் கோடில் என்ன இருக்கோ அந்த லாவை அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனல் அப்துல் லத்தீஃப் அப்துல் வஹாப் வெர்சஸ் பிகே ஜா அப்படின்னு ஒரு கேஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனர் அப்படின்றவர் ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலில் இருப்பார். ஆல்ரெடி மர்டர் கேஸில் ஜெயிலில் இருப்பார். அவர் ஜூன் 23 வெளியே ரிலீஸ் டேட். அவருக்கு ஜூன் 23 வெளியே ரிலீஸ் டேட். அந்த ஜூன் 23 அவர் மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், பஞ்சாப் ஆக்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அவர் மேலே போடுறாங்க. ஓகே, போட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அவர் எடுத்துடுறாங்க. வித்தின் 3 monthஸில் அட்வைசரி போர்ட் கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற மேண்டேட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஆகஸ்ட் 7 அன்னைக்கு அவர் மேலே மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் கேஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஜூன் 23 போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 7 மறுபடியும் புதுசாக ஒரு அலிகேஷன் அவர் மேலே கொடுத்து அவரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லேயே உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஆகஸ்ட் 18 தான் அட்வைசரி போர்ட் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த அட்வைசரி போர்ட் செப்டம்பர் 26 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு ஸ்லைடில் வரும், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 23 அவர் மேலே ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 7 செகண்டு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 18 தான் அட்வைசரி போர்ட் கான்ஸ்டியூட் பண்ணுறோம். செப்டம்பர் 26 அட்வைசரி போர்ட் ரிப்போர்ட் கொடுக்குது. அப்போது என்ன இந்த கேஸில் அவுட்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் டைம் கொடுத்த ஆகஸ்ட் 7 to செப்டம்பர் 26 அப்படின்றது வித்தின் 3 months பீரியட் வருது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவர் எப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எடுத்தாங்க, ஜூன் 23. ஜூன் 23 3 months அப்படின்றது செப்டம்பர் 26 கிராஸ் பண்ணி போகுது. அப்படின்றப்ப நீங்கள் ஒருத்தங்க மேலே அகைன் அண்ட் அகைன் குண்டாஸ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்வைசரி கமிட்டியிலேருந்து நீங்கள் ரிப்போர்ட் வாங்குறத எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ஆர்டர் கிடைக்குது. இது மாதிரி இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் பொடால, தடால, மிசால, என்எஸ்ஏல நிறைய கேசஸ் இருக்குது. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ரீட் இட் இன் புக். தேங்க்யூ.